அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் கைதானவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சார் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக வடமாநில இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சார் ஆட்சியர் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பார்த்திபன். 3 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சார் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காடு பகுதியில் 3 வயது பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த துயர சம்பவம் மக்களே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இதனை கண்டித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குற்றவாளிக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், குற்றவாளி மீது கடுமையான வழக்கு பதிவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தற்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குரல் ஈடுபட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்காக சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி சட்ட பகுதியை சேர்ந்த சார் ஆட்சியர் தற்போது அவருடன் பேச்சுவார்த்தையில உடன்பட்ட பிறகு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் வலியுறுத்தப்பட்ட நிலையில தற்போது பொதுமக்கள் இந்த கோரிக்கையை ஏற்று கலைந்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சார் ஆட்சியருடனே உள்ளே சென்று அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்தை ஆய்வு செய்திருக்கிறார். அந்த இடத்தை மாற்றி அமைக்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடாது பகுதியில. ஏனென்றா பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில இவர்கள் இருக்கக்கூடிய சூழல இது போன்ற அவர்கள் கஞ்சா புழக்கத்துக்கும் மதுபாதிக்கும் அடிமையாகி இது போன்ற ஒரு சம்பவத்தை ஈடுபடுகிறார்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது அங்க இருக்கக்கூடிய சார் ஆட்சியர் அந்த இடத்தையும் ஆய்வு மேற்கொண்டு அந்த இடத்தை முழுவதுமே பார்வையிட்டு அவர்களுக்கு மாற்று இடம் வேண்டும், அந்த இடத்துல இடம் எதுவும் கொடுக்கக்கூடாது என்பதை கோரிக்கை வலியுறுத்தினாங்க பொதுமக்கள். அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது இங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் பாதுகாப்பு பணியில போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சிகாமணி, விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி பார்த்திபன்.